ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஆக்சுவலாக கைஸ் நானும் என் பசங்களும் பார்க்குக்கு போன ஒரு வீடியோ தான். நாங்கள் சண்டே ஆக்சுவலாக என் பிள்ளைங்களுக்கு எல்லாம் வெக்கேஷன் ஆகிடுச்சு. நான் ஆக்சுவலாக இன்றைக்கி நான் எப்படி தெரியுமா, நம்ம ஊர் ஸ்லாங்கில் ஒரு வீடியோ ஓட சொல்லி ஒருத்தங்க என்ன சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கேன். வீட்டில் பேசுகிறது இதை விட ரொம்ப தர லோக்கலாக தான் இருக்கும். ஆனால் நான் எப்படி பேசுகிறதுனே எனக்கு தெரியல. சரி, ஏதாவது இருந்துச்சுன்னா, தப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன மன்னிச்சுக்கோங்க, சரியா? அப்போது வீட்டில் நான் என்ன பிள்ளைங்கள்ட்டெல்லாம் ரொம்ப தர லோக்கலாக தான் நாங்கள் பேசுகிறது. வெளியில் டீசெண்டாக நம்ம பேசிட்டு திரிவோம். வீட்டில் எப்படி நம்ம அப்படி தானே பேசுவோம். ஆனால் இருந்தாலும் நம்ம ஸ்லாங்குக்கே ஒரு மரியாதை உண்டு. அப்போ இல்லை கைஸ், இந்த பீச்சு நம்ம குளச்சலில் தான் இருக்குது. குளச்சலில் அந்த பார்க்கும் பீச்சும் சேர்ந்து ஒரு சூப்பராக இருக்கும் கேட்டீங்களா. நான் முன்னாடியெல்லாம் பீச்சுக்கெல்லாம் வருவோம். நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கூல் படிக்கிற டைம்லலாம் எங்கள் வீடு பக்கத்தில் தானே இருக்குது. அப்படியே எங்கள் வீட்டிலலாம் சொல்லாமலாம் நாங்கள் அடிக்கடி வருவோம். இப்போ பின்ன நமக்கு பிள்ளைங்களுக்கு நம்ம மட்டும்தான் உண்டு. ஸோ அதனால் எப்போயா டைம் கிடைக்குமே எங்கள் அம்மா வீட்டு வரும்போதெல்லாம் எப்படின்னா அதுங்களை கூட்டிகிட்டு வருவேன். அவங்களும் ஹாப்பி, நம்மளும் ஹாப்பி. பீச்சுனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ இந்த பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வரும்போது நமக்கு ஒரே பயமாக இருக்கும். பிள்ளைங்க வர சொன்ன ஒரு செல்வொலியும் கிடையாது. அதனால் எங்கே ஓடும் அங்கே ஓடுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு பேடியாக இருக்குது நமக்கு. அடுத்தது நானும் கொஞ்ச நேரம் என்ன பிள்ளைகளோட நல்லா விளையாடினேன் கேட்டீங்களா. விளையாடும்போது ஒரு மாதிரி நம்ம நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் ஏன்னா அம்மா எல்லாம் நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் எங்கேயாவது வெளியில் போனால் என்ன கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. எங்கேயுமே கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. நம்ம உண்டு, நம்ம ஸ்கூல் உண்டு, அப்படி தான். இந்த டூர் கூட விடவே மாட்டாங்க. ஆனால் எனக்கு இப்போ என்ன தெரியுமா தோணும், நம்ம கொடைக்கானல் அப்படி இப்படினாலாம் எங்கே இல்லாமல் போகிறோம். ஆனால் நம்ம ஊரில் எவ்வளோ இடம் இருக்குது சுற்றிலாம் பார்க்கறதுக்கு. ஸோ அதனால் நான் நினச்சிருக்கேன், நீ நம்ம ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சுற்றி பார்த்த போகிறதா இனி அடுத்து எங்கேயா வெளியில் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரிலாம்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம ஊர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் நிறைய இடத்துக்கெல்லாம் போயிருக்கேன். போகாமலாம் இல்லை. ஒர்க்கு ரிலேட்டடாக நான் டெல்லி, சென்னை, பெங்களூரு, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி அப்படி எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். ஆனால் நம்ம ஊரை மாதிரி ஒரு சொர்க்கம் வேறு எங்கேயுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம ஊர்னா ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்லுது, இப்போ நான் முன்னாடியெல்லாம் இருந்த டைமில் வெளியில் எங்கேயாச்சும் அப்ராட் போகணும் அப்படிலாம் நினச்சிட்ருப்பேன். ஆனால் ஏன்னா நம்ம ஊரை விட்டு எங்கேயும் போகிறதா இல்லை. உங்களுக்கு இந்த மாதிரிலாம் தோணியிருக்கா? அதுக்கப்புறம் நாங்கள் பீச்சிலேருந்து ஏன்னா பிள்ளைகளெல்லாம் சரியான ஆட்டம். பீச்சிலேருந்து வரவே தோணலை அவிகளுக்கு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸும் அவங்க பிள்ளைங்களும் கூட வந்திருந்தாங்களா. அப்போ எல்லாருமே சேர்ந்து சரியான ஆட்டமாக இருந்தது. அடுத்து நான் யோசித்து வைப்பேன், எங்கள் அம்மா அப்பாவுக்கு கூடலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. எங்கேயும் கூட்டிகிட்டே போக மாட்டாங்க. அப்போ நிறைய விஷயத்துக்கெல்லாம் நம்ம அப்படியே ஏங்கி ஏங்கி இருந்திருக்கு. அதனால் நான் நினைப்பேன், ஏன்னா பிள்ளைங்க நம்மளால் முடிஞ்சது, நம்ம தகுதிக்கு மீறினது நம்மளால் பண்ண முடியாது. நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நம்ம பிள்ளைகளுக்கு கேட்டனா உடனே எப்படியாச்சும் அதை பண்ணிடணும் அப்படின்னு எனக்கு தோணும். என்ன கஷ்டப்பட்டாலும் அது நம்ம இருக்கிறது நம்ம பிள்ளைகளுக்கு வேண்டியதானே. அப்புறமா கடைசியாக நாங்கள் சன்செட்டெல்லாம் பார்த்துட்டோம். நான் கன்னியாகுமரியில் இது வரைக்கும் சன்செட்டு பார்த்ததே கிடையாது. யாரெல்லாம் கன்னியாகுமரியில் இருந்துட்டு இது வரைக்கும் சன்செட்டு பார்க்காம என்ன மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.